வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இந்த அகமதாபாத் ஏர் கிராஷ்னால இன்னும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கேள்விகள் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இந்த ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லாருக்குமே எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எது சேஃபஸ்ட் ஏர்லைன் அப்படின்றதுக்காகலாம் நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். ஆனால் இது முடிஞ்சதா, என்னடா இது 2025ல இவ்வளோ சம்பவங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஷாக்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் போது இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு புது பாபா வாங்கான்னு சொல்லக்கூடிய ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷனை முன் வச்சிருக்காங்க. அதாவது ஜூலை மாசம் 5ஆம் தேதி கரெக்டா ஜப்பான்ல ஒரு சுனாமி தாக்க போகுது அப்படின்னு. இது உண்மையாவே இவங்க புதிய பாபா வாங்க சொல்லக்கூடிய விஷயம் நடக்குமா, சயின்டிபிக்கா அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இது Info 366. ஜோசியக்காரங்களை நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட இப்ப லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒருவேளை அவங்க சொல்றதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும், ஒருவேளை அவங்க சொன்ன காரியங்கள் மறுபடியும் நடக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலே இருக்காங்கன்னு சொல்லலாம் எல்லாருமே. ஏன்னா அகமதாபாத் ஏர் கிராஷை முன்னாடியே தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜோசியக்காரர் அதாவது அஸ்ட்ராலஜி பார்க்கக்கூடிய ஒரு நபர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி 2025ல இந்தியா ஒரு மிகப்பெரிய ஏர் கிராஷை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி, அதுல உயிரிழப்புகளும் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி இப்ப நடந்திருக்கு. ஆனா இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பாபா வாங்கா அப்படின்ற ஒரு பேர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு புது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னவா இருக்கு இந்த வருஷம் அப்படின்றத புரட்டி போட்டு பார்ப்போம். அப்படி இருக்கக்கூடிய பாபா வாங்காவோட நியூ வெர்ஷன் தான் ஜப்பான்ல இருக்கக்கூடிய புதிய பாபா வாங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேர்ள். அந்த கேர்ள் சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ்மே நடந்துட்டே இருக்கு. அவங்க இப்ப என்னடா ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க, இப்ப எதுக்கு எல்லாரும் அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பான்ல அடுத்த மாசம் ஜூலை 5ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய சுனாமி தாக்க இருக்கு. கண்டிப்பா ஒரு சுனாமி இல்லைன்னா எர்த்குவேக்னால அங்க அதிக மக்கள் பாதிக்கப்பட போறாங்க, உயிரிழப்புகள் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி நடக்குதா, என்னடா இது ப்ரெடிக்ஷன் தானே, இது அப்படியே நடக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபா வாங்காவோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அப்படிதான் இவங்க சொல்லக்கூடிய சில ப்ரெடிக்ஷன்ஸ்க்குமே இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அது என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 1995ல கோப் எர்த்குவேக் வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஜப்பான்ல ஒரு எர்த்குவேக் வந்திருந்தது. 2011ல எர்த்குவேக் அண்ட் சுனாமி வரும் அப்படின்றதையுமே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஒரு சுனாமில 22,000 பேர் இறந்திருந்தாங்க அப்படின்றது இவங்க சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு நம்புறதுக்கான முக்கியமான காரணங்களா அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம COVID-19 வரும் அப்படின்றதையுமே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தி ஃபியூச்சர் ஐ சா அப்படின்ற ஒரு புக் மூலமா நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெத் ஆஃப் ஃப்ரெடி மெர்க்யூரி அப்படின்றதையுமே, அதாவது அவங்க டெத் ஆஃப் குவீன் லெஜெண்ட் அவங்களோட இறப்பையுமே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தனால தான் ஜாப்பனீஸ் பாபா வாங்கான்னு சொல்லக்கூடிய டசுகி நம்பப்படுறாங்க. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய பெரும்பாலான ப்ரெடிக்ஷன்ஸ் நடந்துட்டே இருக்கு அப்படின்றப்ப இந்த ஒரு ப்ரெடிக்ஷனுமே நம்பப்படும் அப்படின்னு, அதாவது நடந்தே ஆகும்னு இப்ப ஜப்பான்ல ஜூலை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஜூன் மாசம் எண்டு அண்ட் ஜூலை மாசம் ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய ஏர்லைன் புக்கிங்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 83% டவுன்ல போயிருக்கு. யாருமே தைரியமா ஜப்பானுக்கு டூர் போகிறதா இருக்கட்டும், ஜப்பான் மக்களுமே ஏர்லைன்ஸ்ல டிராவல் பண்றத முழுக்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா 83% மக்கள் ஏர்லைன்ஸ்ல டிக்கெட்ஸை புக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இதனால அங்க இருக்கக்கூடிய ஜப்பான் டூரிசம் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சயின்டிபிக்கா ப்ரூவன் ஆகாத விஷயங்களை நம்பி நீங்க ஏன் இந்த மாதிரி டிக்கெட் புக்கிங்ஸை பண்ண மாட்டீங்க, இதனால ஜப்பானோட டூரிசம் முழுக்க லாஸ்ல போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த அவங்க சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே, அதாவது சுனாமி வரும், எர்த்குவேக் வரும் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய இடத்துல அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் ஸ்டில் இந்த டேட்ல தான் சுனாமி வரும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்பாம பாசிபிலிட்டிஸை திங்க் அவுட் பண்ணி நீங்க பிராக்டிக்கலா இருங்க அப்படின்னு மக்களை வலியுறுத்திட்டு இருக்காங்க. இருந்தாலுமே ஜப்பானோட டூரிசம் இவங்களோட ப்ரெடிக்ஷனால முக்கியமா ஏர்லைன்ஸ்ல மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கு. நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் 2025 ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இவ்வளவு கோரமான சம்பவங்கள் இந்தியால மட்டும் இல்ல, உலகம் முழுக்க நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு நபர் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதுவுமே நடந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கோஇன்சிடென்ஸா இல்ல அவங்க ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சுதான் ப்ரெடிக்ட் பண்றாங்க, அதனால தான் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது வெறும் ட்ரைலர் தான். இதுக்கப்புறம் 2025 பிற்பாதி அப்படின்றது இன்னும் மோசமா இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லக்கூடியதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.